அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். அஸ்பத் குருப்ய நமஹ, அஸ்பத் பரமகுருப்ய நமஹ, அஸ்பத் சர்வகுருப்ய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமணி நமஹ, ஸ்ரீ குருங்கமணி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி. பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது மிதுன ஆனி மாதம் 21ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 5 ஜூலை 2025. இன்று வளர்பிறை தசமி இரவு மணி 8:17 வரைக்கும் இருக்குது. அதன் பின் ஏகாதசி. சுவாதி நட்சத்திரம் இரவு 9:31 வரைக்கும் இருக்குது. அதன் பின் விசாகம். அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சித்தி நாம யோகம் தைதுலகரணம். இன்றைக்கு பெரியாழ்வார் திருநக்ஷத்திரம் சாக்ஷுஷ மன்வாதி. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் குரு, கர்க்கடக ராசியில் வக்ரநிலையில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, துலா ராசியில் சந்திரன், கும்பராசியில் வக்ரநிலையில் சனி மற்றும் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய ராசிக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றங்களுக்கான ஒரு நாள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம். சில நேரங்களில் நமக்கு ஞாபக மறதி உண்டாகலாம். ஒரு பொருளை எங்கே வச்சோன்னு தெரியாது, தேடிகிட்டே இருக்கிற மாதிரியான சூழல் இன்னைக்கு ஏற்படலாம். அது மாதிரி இந்த கேஷ் சம்பந்தமான இடத்துல வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் இந்த கேஷ் டீலிங்லாம் கொஞ்சம் கரெக்டானபடி வச்சுக்கணும். கேஷெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பத்திரமா பார்த்துக்கணும். வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை.
மிதுன ராசி அன்பர்களே, தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக இன்னைக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு இன்னைக்கு வேலை செய்துங்க. திரிகோணத்தில் எல்லா விதத்திலுமே ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், நல்ல ஒரு வளர்ச்சியை காணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, ஒரு பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக தொழில், ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் கண்டிப்பான முறையில் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப ஒரு அற்புதமாக உங்களுக்கு நீங்கள் நடக்கும் அப்படின்னு நம்பலாம். பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம்னு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்துமே விலகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பாக்கியங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மனதில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டே அந்த விஷயத்தை குழப்பம் இல்லாமல் தெளிவாக அற்புதமாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒரு இரட்டை மனநிலை இருந்தது. ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அந்த காரியத்தை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு இரட்டை மனநிலை இருந்தது. இனிமேல் அந்த இரட்டை மனநிலை கண்டிப்பான முறையில் போயிடும். புதிய விஷயங்களை இன்று நீங்கள் தொடங்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, குடும்பம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே விலகும். எல்லா வகையிலும் நல்ல பலன்கள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் கம்பெனியினுடைய ஷேர் வேல்யூஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு காரியங்கள் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துலா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியிலேயே சம்பந்தம். பல வகையான நற்பலன்கள் இன்னைக்கு கிடைக்க போகுது. முக்கியமாக மனசுல இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு பெரிய அனுகூலம் இன்னைக்கு கிடைக்க போகிறது. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது தொழில் வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் எக்ஸ்பேன்ஷன்லாம் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஒரு எடுத்து இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பம். இன்னொன்று உடல் ஆரோக்கியத்தை பற்றி தேவையில்லாத பயம், அது எல்லாமே இன்றைக்கி நீங்கிடும். ராசிநாதன் செவ்வாய் ராசியை பார்க்குறார். சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார். ஒரு சுபவிரய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கண்டிப்பான முறையில் வெற்றி பெறும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனாலையும் கடகத்தில் புதன் இருக்கிறதுனாலையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், தொட்டதெல்லாம் தோன்றும். உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நீங்கள் நல்லபடியாக நடக்கும். பல வழிகளிலும் ஒரு நல்ல ஒரு வருமானத்தை உங்களால் ஈட்ட முடியும். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். புதிய மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தடங்கலாக இருந்த ஒரு காரியம் அதெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நடந்து முடியும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் உண்டாகும். தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம்னா புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட ஒரு உப தொழில் ஒன்று ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு சூழல் இன்னைக்கு கணிஞ்சிருக்குது. அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு இந்த பார்ட் டைமில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் அந்த 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 வேலை வந்து கன்ஃபார்ம் ஆவதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி மனசுக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் உண்டாகலாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு லாபம், ஒரு முன்னேற்றம், ஒரு ஏற்றம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் காணப்படும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, நமக்கு திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாகவே அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்களானது விலகும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக நடக்காது அப்படின்னு நினச்சிருந்த காரியங்கள் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். கூட்டுத்தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். அது மாதிரி தொழிலுக்காக கடன்லாம் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செய்தி இன்றைக்கு காத்திருக்கிறது. பொதுவாக இன்றைய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்கள், இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க.
அது மாதிரி வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை உண்டாகலாம். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். ரொம்ப பொறுமை, நிதானம், கவனம் அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினர் மூலமாக, குழந்தைகள் மூலமாக நல்ல ஒரு சந்தோஷங்கள் இன்னைக்கு ஏற்பட போகிறது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.